ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு திறமைக்கான ஒரு மரியாதை கொடுக்கும் வகையில் அவங்களுக்கான அந்த கௌரவத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே பார்க்கிங் படத்துடைய ஒட்டுமொத்த டீமையும் வந்து வரவழைத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஆஃபீஸ்லேயே வர வச்சு அவங்களுக்கான அந்த கிரெடிட் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா நேஷ்னல் அவார்டு பார்க்கிங் படம் வந்து 3 வாங்கியிருக்கு. எம்எஸ் பாஸ்கர் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அவர் இல்லாத சின்ன வருத்தம் இருந்தாலும் அந்த டீமை எடுத்து கௌரவம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செயல். அதை வந்து கமல் சார் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்காரு. அதை செஞ்ச உடனே அந்த படத்தில் பணியாற்றின மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், நடித்த நடிகனாக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், எல்லாருமே கமல் சார் அவர்களை வந்து ஒரு ஸ்டேஜ் ஏற்றியே வச்சுருக்காங்க. ஏற்கனவே கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன், ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமான்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது நிகழ்வு நடந்த பிறகு கமல் சாருடைய ஒரு வேவ் லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாம் சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், அவர்லாம் வந்து ஒரு லெஜண்டுங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய விஸ்டம், அவருடைய ஒரு கரிஷ்மா, இதெல்லாம் வந்து அங்கே போய் நாங்கள் வந்து நேரில் பார்த்து வியப்பானோம், பிரமித்து போனோம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரைடு அவர் அப்படின்ற மாதிரி சாம் சிஎஸ். அதாவது அந்த நாட்கள் கடந்த மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த நாளில் வந்து நாங்கள் போகிறப்ப டக்குன்னு அவங்க வந்து எடுத்தாங்க, பேசினார் கமல் சார், டக்குன்னு பார்த்தாரு. ஸோ அந்த நாளே சல்லுன்னு ஓடின மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சாம் சிஎஸ் வந்து பேசியிருக்காரு. அடுத்து நம்ம இந்துஜா அவர்கள் அந்த படத்தில் நடித்த ஒரு ஹீரோயின், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவரை மாதிரியே இனிமேல் எவனும் வரப்போகிறதும் கிடையாது, இனிமேலும் வந்து வரமாட்டான், எவனும் வந்து இப்போ இல்லை, சரியா? அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா, ப்ரைட் ஆஃப் உலக சினிமா அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைட் ஆஃப் வந்து தமிழ் சினிமா நீங்கள் என்னான்னு சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை விட ஹரிஷ் கல்யாண் அவருடைய ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸலண்ட்டாக இருந்தது. எனக்கே ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய செயலை பார்த்து. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே ஒரு தூய தமிழ்லலாம் வந்து அவ்வளோ தூரம் பேச மாட்டார். அவர் பேசுகிறது வந்து நார்மலாக தான் இருக்கும். பட் அவருடைய ட்விட்டரில் அவர் ட்வீட் போட்ட விதம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது. அதாவது ஒரு விருதே என்னை வாழ்த்திய தருணம். அதாவது கமல் சாரே தான் விருது, அவர் எங்களை வாழ்த்தியிருக்காரு. அவர்கிட்ட நாங்கள் இருந்தது ஒரு யூனிவர்சிட்டி பாடமா, இல்லை வந்து அவரை விட நாங்கள் வந்து கற்றது பல, இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சா நாங்கள் பற்பல கற்றுருப்போம் அப்படின்ற மாதிரி புத்தகம் படித்த ஒரு கர்வம் இருந்தது எனக்கு கமல் சார் போய் மீட் பண்ணது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வார்த்தையால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து விளையாண்டுருக்காரு. ஸோ அதை பார்க்கும் பொழுதே பயங்கரமாக இருந்தது அந்த ட்வீட் பார்க்கும்போது. அப்போ நிஜத்தில் அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா கமல் சார் கிட்ட, அது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி வந்து வேறு லெவலில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சந்திப்பு வந்து நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து இன்றைக்கி உடல் உறுப்பு தான தினம். ஸோ கமல் சார் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, இன்றைக்கி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கொள்கிறேன், உடல் உறுப்பு தானத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் கொடுங்க. ஏன்னா ரத்த தானம் இருக்குது, கண் தானம் இருக்குது, இதெல்லாம் கூட இருக்குது. ஆனால் உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க அப்படின்றத நீட்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும் பொழுது அந்த ட்வீட் வந்து மகிழ்வை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா கமல் சார் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணுறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் வாலண்டியர்ஸ் யாராக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் வந்து இங்கே ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். கமல் சார் வந்து அதை கேட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, அடுத்து ரஜினி அவர்களுடைய ஸ்பீச் கூலி ஆடியோ ஃபங்க்ஷனில், அதாவது இந்த ட்ரெய்லர் ரிலீஸு, ஆடியோ ரிலீஸ் எல்லாமே வந்து பண்ணாங்க. அதில் இந்த ஸ்ருதி ஹாசன் அவர்களை பற்றி பேசும் பொழுது ஒரு லேடி கேரக்டர் வரும்போது ஒரு கிளாமராக இருப்பாளேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வார்த்தை இதே கமல் சார் வந்து ஐஸ்வர்யாவோ ரஜினி பொண்ணையோ யாரையா சொல்லியிருந்தாருன்னா அந்த கிளாமராக இருக்குது அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிருப்பாங்க. இது ரஜினினால விட்டானுங்க. சொல்லிவிட்டு இது எப்படி செட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு லோகேஷ் கிட்ட. லோகேஷ் அது சூப்பராக இருக்குது சார், செட் ஆகுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே பண்ணுங்கள், பிரம்மாதம் நடிச்சிருக்காங்க. உலக நாயகன் உடைய பொண்ணு அவங்க அப்பாவே சொல்லுவார் இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்காங்க, அப்படிலாம் என் பேரையை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு. ஸோ பார்ப்போம், கமல் சார் கிட்ட இப்படிலாம் வாய விடக்கூடாது, நிஜமாக நடிப்பு நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்றவார், பார்த்துக்கோங்க ரஜினிகாந்த் அவர்களே அப்படிங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்த ஒரு விஷயம், கமல் சாரோடைய அந்த கௌரவ வேடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேமியோவில் லோகேஷ்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோடனே யார் அது, ஒருவேளை ஒரு கமல் ரசிகர்னோடனே கமல்ஹாசன் கொண்டு வர போகிறான்னு கனவுல மிதந்தேன், பட் அமீர் கான் அப்படின்னோடனே நான் வந்து ஓகே
இங்கே எப்படி கமலோ அது மாதிரி ஹிந்தியில் வந்து அமீர் கான் தான். ஸோ அதனால் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொன்னார். கனவுலகத்திலே இருக்கார் பாருங்க ரஜினிகாந்த். அவர் நம்பாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து பெரியாளா போடணுங்கிறது அது என்ன ஒரு கான்செப்டே தெரில. பட் லோகேஷ்க்கு அது அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து நான் கமல் ஃபேன் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு. உடனே எதுக்கு அது கதை சொல்கிறப்ப கதை மட்டும் சொல்லு, அது எதுக்கு நீ சொல்லி காட்டின அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் கோவப்பட்டிருக்காப்புல. அது எனக்கு தேவையில்லாதது, நீ கமல் ஃபேனாக இருந்துருப்போ யாரான இருந்துருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. மவனே டே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து கூலியோடைய தளபதி மாதிரி இருக்குன்னு சொல்லி லோகேஷ் 100 பாஷா அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா அப்படி சொல்லும் பொழுது டேய் நாயகன் மாதிரி பில்டப் கொடுத்தாங்க நம்ம தக் லைஃபுக்கு, அதே மாதிரி புட்டுக்குன்னு போயிட போகிறா, கொஞ்சம் பார்த்து வாயை கொடுக்காம இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கூலி ஆடியோ லான்ச் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது, அதை நீங்கள் பார்ப்பதற்கு எப்படி ரசிச்சிங்களா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா அதில் நிறைய கமல் சார் ரெஃபரன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது தான். சரி, ட்ரெய்லருக்கு வருவோம். விச் இஸ் த பெஸ்ட் ட்ரெய்லர்? கமெண்ட் பண்ணுங்க கைஸ். விக்ரம் ஆர் கூலி? என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம். அந்த கட்ஸாக இருக்கட்டும், அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் அந்த டெப்த்தாக இருக்கட்டும், எல்லாம் வந்து விக்ரமில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல கூலியோட ட்ரெயில். பட் விக்ரம் வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு டார்க் ஷேடில் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் லோகேஷ் அப்படிங்கிறது. அந்த கட்ஸ் கொஞ்சம் இதில் வந்து மினிமைஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து உணர முடிஞ்சிச்சு. எத்தனை பேருக்கு அதை உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ தட் இஸ் குட் ஃப்ரம் லோகேஷ். பார்ப்போம், அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட 1000 கோடி அடித்தா கூட கமல் ஃபேனாக பெருமையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துவோம் அப்படிங்கிறத லோகேஷுக்கு. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து தமிழிசை சௌந்தரராஜன் நம்ம கமல் சாரை கொஞ்சம் சீண்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆணவ கொலை இருக்குல்ல, அது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து சொன்னோடனே அதை எப்படி இவர் சொல்லலாம், இவர் என்ன போய் இப்போ டிஎம்கேக்கு இது பண்ணுறாரு, டிஎம்கே ஆட்சி காலத்தில் எவ்வளோ நடந்துச்சு தெரியுமா, என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் என்ன எம்பி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி வைத்தறிச்சது. வேறு ஒன்றும் கிடையாது. தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு என்ன பண்ண முடியும், என்ன முக்கினாலும் உங்களால் முடியல, கமல் சார் வாங்கிட்டு போனார் அப்படிங்கிறது உங்களுக்கு காண்டாக இருக்குது. அடுத்து இன்றைக்கி டிஎஸ்பி அவர்களுடைய பிறந்தநாள். தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் கமல் சார் வந்து ஒரு கட்டத்தில் அவர் அடுத்து இளையராஜா அப்படின்னு சொல்லி கோட் பண்ணார். அந்த அளவுக்கு அவருடைய மியூசிக் வந்து அவருக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறது கணிச்சார். அதுக்கடுத்து அவருக்கு சரியாக வாய்ப்புகள் வரல. ஆனால் கமல் சார் எப்போ பார்த்தாலும் சரி தசாவதாரம் பேக்ரவுண்ட் போட்டார், மன்மதன் நம்ம மியூசிக் போட்டார், அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பார் கமல் சார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ அது நல்ல ஒரு டேலண்ட் தான். ஸோ அவருக்கு இன்றைக்கி வாழ்த்துக்க சொல்லிக்கலாம். அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து உடல்நலம் நல்லாகி வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ அவர் வீட்டில் போய் அவர் வந்து பார்த்துட்டு அவர் ஒரு புகைப்படம் எடுத்தார். அது வந்து நீங்கள் இணையதளத்தில் பயங்கர வைரலாக இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அஜு வர்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் ஆக்டர். நான்லாம் 80% கமல் சார் படத்தை பார்த்து தான் இருந்தேன். சதிலீலாவதி, அன்பே சிவம், குருதி புனல், மகாநதிலாம் நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே, ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேறு லெவலில் வெறியேற்றி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து எனக்கு வாய்ப்பு கிடச்சி, அதுக்கடுத்து நான் வந்து அதை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு நடிகை நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதற்கு ஒரு ப்ரெசண்ட்டு கூட கமல் சார் இல்லைன்னா என்னால் வந்திருக்க முடியாது அப்படின்றத அருமையாக வந்து சொல்கிறாரு. அதை பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திவ்யதர்ஷினி அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க டிடி. ஸோ அவங்களுக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்து நான் அந்த எம்பி ஆனதுக்கு அவர் கங்க்ராட் சொல்லவே இல்லை. ஏன்னா பிக் பாஸ் விஜய்டியிலே பார்த்துருவாங்க, இப்போ பார்க்க முடியாதனால கமல் சார் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே போய் பொக்கே கொடுத்து வாங்கி அவங்கள வந்து க்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஸ்பெஷல் கேமியோ கமல்ஹாசனோடைய கூலி இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து நிறையா போயிட்டுருக்கு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சரி இருங்க. விக்ரமில் கமல், அடுத்து ரோலெக்ஸில் சூர்யா நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி அமீர் கானை ட்ரை பண்ணியிருக்காங்க, இங்கே ரஜினியை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன்.